ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்ட் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவன் மட்டும் சிங்கிளாக நின்று என்னமோ பண்ணி ஜெயிச்சிட்டான். அவன் ஆனால் போன மேட்ச் சும்மா ஹெட்டாக விட்டான். இந்த மேட்ச் வந்து நாம் ஹெட் விடலான்னு நினைக்க பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஹித் சர்மா வந்து கப்பு ஜெயிக்கும் போது ஒரு எமௌண்ட் வந்தது. அந்த எமௌண்ட் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்துருச்சு. அது வந்து எனக்கும் எப்போனா எனக்கு தெரிஞ்சு போன டைம் தான் தெரிஞ்சுது. மார்னிங் அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. மார்னிங் தான் எனக்கு என்ன தெரிஞ்சுது. ஸோ அதனால் அந்த எமௌண்ட்டை நம்மளால் வாங்க முடியாது. இந்த எமௌண்ட்டு தான் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தா அவங்களும் அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டு போயிருங்க. அப்படியே வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து எப்போயுமே நல்லது. அண்டு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கேன்சல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சில பேர் வந்து சொன்னாங்க. அப்புறம் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க என்ன சொன்னேன், லைக்கு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனாக ஆளில் போட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Because he's already a ghost. பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா, நானுமே கூட ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை மக்கள். நம்ம வந்து மேட்ச்சை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நாம் மேட்ச் பார்ப்போம். அதை பற்றி ஏன் சும்மா பேசணும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சும்மா ஏதோ பேசுவோமேன்னு பேசினேன், அவ்வளோதான். சரிங்களா? இது என்னடா ஏதோ ஒருத்தன் வரல அதனால் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. வந்துட்டான்ப்பா இல்லை எவனையாச்சும் ஒன்று அவனுங்க பாட்டுக்கு போட்டு கொடுத்துட்றது. இப்போ இதே இவனுங்க வரல அப்படின்னா நம்ம மேட்சை விட்டு வெளியில் போயிடுறோம். ஸ்டாரும் எதுவும் ஆகலை, நம்மளுக்கும் எதுவும் ஆகாமல் அப்படியே வெளில வந்துடுறோம். அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். ஓகேங்களா? யாராச்சும் பார்ப்போம். அப்பா டேய் போச்சுரா மாட்டிக்கிட்டோம். நாம மாட்டிக்கிட்டோமா இல்லை அவன் மாட்டிக்கிட்டானு தெரில. டேய் நான் தான்டா உன்னை பார்த்து ஓடணும், நீ ஏன்டா ஓடுற? டேய் நின்றா, டேய் அடி வாங்கிட்டு போயிடுறா. அப்பா அடி வாங்கிட்டான். இல்லை குட் ஆடா பாவீங்களா, இப்போதான்டா சொல்லி முடித்தேன் அடி வாங்கிட்டான்னு. நீ வேணா சண்டைக்கு வா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என் நிலமை. என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன பண்ணேன், அடி வாங்கிட்டியடான்னு சொன்னது ஒரு தப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். முடிச்சே கட்டிவிட்டான் அவன். டேய் உன்னை நம்பி தான்டா இருக்கேன், எப்படியாச்சும் அண்ணனுக்கு ஒரு கில்லு அது விழுந்துச்சு, நீ எப்படியாச்சும் ஜெயிச்சிட்றான். டேய் தம்பியே ப்ளீஸ்டா, எங்கடா கீழே குதிக்கிற? டேய் உன்னை ஜெயிக்கத்தாண்டா சொன்னேன், கீழெலாம் குதிக்க சொல்லடா. ஏன்டா டேய் நீ வேற ஒரு பக்கம். உன்னால் இவனை காப்பாற்ற முடியாது. வேண்டாம்டா போயிரு. டே மாட்டிக்கிட்டான். இல்லை போயிட்டான். அதான்டா தம்பிங்களா, இப்படி தான்டா ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு போக மாட்டாங்க. இல்லைடா என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. இல்லை மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த சூழ்நிலையிலும் விட்டு போக மாட்டாங்க. ரொம்ப பெரிய சூழ்நிலையாக இருந்தால் அதாவது வந்து விட்டு போய் தான் ஆகணும். வழி வந்து இல்லை. இவரு பேர் ஆள் அப்படியே கையில் அடிச்சு வைக்கி நம்மளுக்கு ஒரு மாதிரி தானே இருக்குது. இவன் பாட்டுக்கு கையில் அடிக்கலாம்னு போய் ட்ரை பண்ணுறான். சப்போஸ் அவன் வந்து மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் நானும் என்ன அடிச்சாப்பிட்டான்ப்பா ஆள். நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான் பையன் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாப்புல. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து நம்ம எப்படியாச்சும் நம்மளை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நம்ம பிளேயர் தான் பாவீங்களா. யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா இது மாதிரி லைனாக ஒவ்வொரு கில் எடுத்துருக்கிறது? 4 பேரும் ஒவ்வொரு கில் எடுத்துருக்கோம். அது வந்து ஏதோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே 4 பேர் ஒரே கில் எடுத்துருக்கனால 4 பேரும் ஒரே கன்னும் எடுத்துருக்குறோம். அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு டிமிட்ரி கேரக்டர் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன் மக்களே. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் போட்டிருக்கேன் டிமிட்ரி கேரக்டர் வச்சு. டிமிட்ரி கேரக்டர் அவ்வளோ ஒர்த் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு ஆனால் சுத்தமாக தெரியல. ஆனால் எனக்கு அது உண்மைங்கிற மாதிரி தான் தோணுது. டிமிட்ரியை பிடிச்சவங்க என்னை திட்டாதீங்க. அந்த ஃபாஸ்ட்டாக விடுவான் பார்த்தீங்களா, அவனை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வீடியோ போடலாம். நான் வந்து உங்ககிட்ட அந்த வீடியோ வந்து போடுறேன். மண்டே வந்து அந்த வீடியோ வரும். டிமிட்ரி கேரக்டரை வச்சு போடுற வீடியோ வந்து நான் எடுக்கணும் இன்றைக்கி தான். டிமிட்ரி இல்லை, ஃபாஸ்ட்டாக ஒரு நாளில் அவனை வச்சு எடுக்கணும் இன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து போடணும். ஸோ அதனால் மண்டே வந்து அந்த இது வந்து வந்துடும். ஓகேவா? அண்ட் வேறு எதுவும் இல்லை.
அவனை இந்த லாஸ்ட்டாக ஒரு 2 பேர் இருக்காங்க, அவனை மட்டும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நாம் முடிஞ்சிட்டோம் அவ்வளோதான். நாம் முடிஞ்சிட்டோம் தான். எவ்வளோதான் நாமளும் அவனை கூப்பிடுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அதனால தான் நானும் விட்டுக்கிட்டேன். போங்க, எப்படியா இருந்தாலும் என்ன பண்ண போகிறேன், வந்து ஹெல்ப்பாக பாருங்க. என்னையே சுடுறான், என்ன பண்ணுறது பார்ப்போம். சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ணேன்? எனக்கு வந்து ஒன்று புரியல. நான் யாருக்கு என்ன செஞ்சேன்? என்னை ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானுங்க, என்னை அவனுங்களே வந்து சுடுறாங்க. இல்லை காஷ், அவ்வளோதான். பார்த்தீங்களா, அவனே ஜெயிச்சுட்டு போகிறான். ஒரு உதவி செஞ்சா பாருங்க, நம்ம என்ன லாஸ்ட்டில் இருக்கிறோம். நம்ம அடித்து வச்சோம், அதையும் என்ன பண்ணிட்டாங்க, ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதாங்க காய்ஸ், என் நிலமை சொல்லிட்டேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் கரீனா கிட்டே எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு கில்லே தான் இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். கரீனாட்ட என்ன பண்ணிட்டேன், எவ்வளவோ ரெக்வஸ்ட்டு வந்து பண்ணிட்டேன். கரீனாக்காரனுங்க அடி. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் காய்ஸ், சுத்தமாக விளையாட தெரியாது காய்ஸ், சுத்தமாக விளையாட தெரியாது மக்களே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஓகே தான், சரி ஓகே நீ விளாடுவ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து என்ன பண்ணானுங்க, லெவல் 32வது லெவல் வரைக்கும் கொண்டு போனாங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இவன் இதுக்கு மேலே விளாட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு தான் என்ன பண்ணிட்டானுங்க, பாருங்க போய் 2 பேர் நாக்கு, அதில் எதாவது வரும் 2 பேர் நாக்கு பாருங்கள். இப்போ போனேன் பட்டுன்னு போட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். என் கையில் தான். இல்லை, ஆனால் நீங்களே ஒன்று சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு செவனேன்னு போனேன், அவனா என்னை சுட்டான். நான் அவனை ஏதாச்சும் பண்ணதா? அவனா ஓ ஏண்டா என்னை சுட்டுட்டு தான் நீ வந்து அப்படியே சில மாதிரி நிற்பியா? சுடாமல் நிற்கிட்டு இப்போ பையன் மட்டுன்னு போட்டு தள்ளிட்டாப்புல. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா மொத்த மேட்சே ஜெயித்த மாதிரி என்ன பண்ணுவாருன்னு எனக்கு சும்மா தெரில. வேறு ஓட்டான் ஆவார் ஹெட்டு. எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்சில் வந்து ஒரே ஆளாக ஹெட் வச்சு இல்லாமல் டோட்டல் மேட்சே முடிச்சான்ல, அவனை மாதிரி நினைக்கிறேன். இவன் எப்படின்னு தெரில. மேட்ச் முடிஞ்சு அவ்வளோதான். மக்களே அடிச்சிட்டான்ப்பா ஆள். நானும் பார்த்தேன். ஆமாம்ல, ஃபஸ்ட்லேருந்தே இவன் தானே கில் அடிச்சிட்டு இருந்தான். அதான் மக்களே, நம்மளால் ஒரே ஒரு டைம் தான் அடித்தோம். அது வந்து டாஸ்க் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதனால் அந்த டாஸ்க் வந்து முடிச்சிட்டோம். நீங்களும் கொடுத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். முடியலைன்னா நான் கமெண்ட்டில் எதுவும் சொல்லாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் அடிக்க. ஆனால் என்னால் ஃபுல்லாக முடியுமானா அது இவர மாதிரிலாம் ஹெட்டு வைக்க எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேவா எனக்கு வந்து தெரியும். ஆனால் ஃபுல்லாக ஹெட் வைக்க எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டாஸ்க் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ போனாலும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு போட்டுருவாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு பாருங்கள். அங்கே போய் ஒருத்தன் நாக் ஆகிட்டான். மொத்தம் 4 பேர் ஹெல்ப் பண்ணுறான் ஒருத்தங்க பண்ணிட்டான். ஸோ அதனால் இன்னும் எத்தனை 4 பேர் தான் இருக்காங்க, மேட்ச்சில் இருக்காங்க. இன்னும் யாருமே சாகலை. எங்கே ஒருத்தன் டேய் சுடுறான்டா. ஏன்டா என்னையே குறி வைப்பீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் செத்துறேன். எப்படியா இருந்தாலும் நான் காலி, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஏன்டா நான் இன்னைக்கு டப்போ பையன் நல்லா ஹெட் வைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் போன மேட்ச் மாதிரி அந்த தனியான்னு ஒருத்தன் போட்டான்ல, அதே மாதிரியே ஹெட் வச்சு இன்னும் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு முடிச்சிட்டாருன்னா போய் அடிச்சுட்டு நாம் இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு அடுத்த மேட்ச்சில் நம்ம சந்திப்போம். இல்லை அப்படின்னா மேட்ச்சு கண்டினியூ ஆகும். பார்ப்போம். இவர் முடிச்சிருவாருன்ற மாதிரி தான் எனக்கு ஏதோ தோணுது. ஆனால் இவர் என்ன பண்ணுவாருங்கிறது வந்து எனக்கு தெரில. இன்னும் 2 பேர்த்தில் ஒருத்தன் டேமேஜ் கொடுத்துட்டு இன்னொருத்தன் மறுபடியும் என்னடா ஓடுறான் அவன்? டேய் யாரில் நீங்களாம்? ஏண்டா நானும் நினச்சேன்டா முடிச்சிருவீங்களோ அப்படின்னு. எனிமியும் சரியில்லை, நானும் சரியில்லை மக்கள். அவ்வளோதான். என் டீமில் ஒரு பிளேயர் இருந்தாலே ஜெயிச்சிருவோம். அதுதான் என் டீமு. பார்த்தீங்களா, மரணமாக விளாட்றாப்புல இவர் எங்கேயோ ஸ்பைடர் விட்றாரு, பார்த்துட்டான். அவ்வளோதான். கதை முடிஞ்சு. அவனோட கதை இல்லை, அவனோட கதை தான் முடிஞ்சு. அவனோட கதை தான் முடிஞ்சு. இவன் நல்லா ஜாலியாக ஹெட் வச்சுட்டு இருப்பான், நல்லா ஹெட் வைக்கிறான். ஸோ அதனால் இவருக்கு வந்து என்ன பண்ணுறோம், லைக் கொடுத்துருவோம். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் வைக்கிறாருல, பார்த்தீங்களா? அவ்வளோதான்.
அவ்வளோதான். மறுபடியும் ஏஸ். போன டைம் என்ன அடித்தான், ஏஸ் அடித்தான். எனக்கு தெரிஞ்சு இவர் யூடியூப் சேனல் வச்சுருப்பாரோ, இவர் கண்டென்ட் இல்லைன்னு ஏஸ் அடிச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரில. இவர் மொத்தம் 11 கில்லு, அதில் ஒரு கில்லு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி இல்லைனா 12 கில் எடுத்துருப்பாப்புல. 4 ஸ்டார் வந்துச்சு. அடுத்தது இன்னொரு பிளாட்டினம் 2க்கு போயிடுவோம். பிளாட்டினம் 2 போயிடுவோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரே ஒரு கில்லு தான் எடுத்திருந்தோம். அது யாரும் திட்டாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டு போயிருங்க. அப்புறம் ஆல் பட்டனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் ரெகுலராக வரும். அப்போது அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய். I'm